சமீகஞ்ச்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க ஷாம், ராஜேஷ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஷாம் ஒரு குயவனோட மகன். அப்புறம் ராஜேஷோட அப்பா சொந்தமா சின்ன ஒரு ஸ்வீட் கடை வச்சிருந்தாரு. ராஜேஷ் அப்புறம் ஷாம் 2 பேருக்குமே அவங்க அப்பா செய்யற தொழில்ல எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சுடா, நம்ம எங்கேயும் டூருக்கே போகலையே. எனக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்ற விஷயத்துல என்னோட லைஃப் எல்லாம் ரொம்ப நல்லா தான் போகுது. நீ எதுக்குடா கவலைப்படுற? நம்ம ஒரு தடவை போய் அவங்க அப்பா கிட்ட பணத்தை கேட்டு பார்க்கலாம். யாருக்கு தெரியும், அவங்க கொடுக்கலாம்ல. ஷாமும் ராஜேஷும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ராஜேஷ் தன்னோட அப்பா கிட்ட பணம் கேட்டான். அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நானும் ஷாமும் 2 பேரும் சேர்ந்து வெளியே சுத்திட்டு வர பிளான் பண்றோம். பாருப்பா, உனக்கு தெரியும்ல வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியும். இருந்தும் நீ பணம் கேட்கற. நீங்க எப்பவும் இப்படிதான் பண்றீங்க. எப்பெல்லாம் நான் வந்து பணம் கேட்கறேனோ நீங்க அப்பெல்லாம் இதே காரணத்தை தான் சொல்றீங்க. அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்கவே இல்லை. போங்க, நான் உங்க கூட பேசவே விரும்பல. நான் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போறேன். ராஜேஷ் அவனோட அப்பா சொன்னது எதையுமே காதுல வாங்கல. அப்புறம் தன்னோட வீட்டையே விட்டுட்டு வெளியே போயிட்டான். அப்புறம் அவன் போய் ஷாம சந்திச்சான். எங்க அப்பா எனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ரொம்ப வெறுப்போட அந்த இடத்தை விட்டு போனாங்க. அவங்க போய் தன்னோட குருவை பார்த்தாங்க. குருஜி, குருஜி, நீங்க எங்க இருக்கீங்க? எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க என்னன்னா தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துங்க. கொஞ்ச நேரம் அவரோட வீட்டு கதவை தட்டினதுக்கு அப்புறமா குருஜி அவங்க வீட்டு கதவை திறந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னாச்சு? இந்த ராத்திரியில எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? நாங்க பார்க்கதான் திருடங்க மாதிரி இருப்போம், ஆனா அப்படி கிடையாது. குருஜி, நாங்க பெரிய பிரச்சனையோட இங்க வந்திருக்கோம். எங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றது குருஜி? எங்க கிட்ட எந்த வேலையும் கிடையாது, வியாபாரமும் கிடையாது. எங்கெல்லாம் நாங்க வேலை தேடி போறோமோ அவங்க எல்லாம் எங்களை துரத்தி விட்டுடுறாங்க. நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உன்னோட அப்பா குயவு வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஆனா நீ என்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்க. வெறும் மண்ணு களிமண்ணை வச்சு செய்யற பொருட்களை வித்தா வீடு நடக்காது குருஜி. அந்த வேலையே நீங்க நல்ல வேலைன்னு சொன்னீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நல்லா தானே போகணும். நாங்க இந்த மாதிரி ஏழையாவும் இருக்க மாட்டோம். என்னோட அப்பா கிட்ட ஸ்வீட் கடை இருக்குதான், ஆனா அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. கடையில நாங்க செய்யற ஸ்வீட் எல்லாம் ரொம்ப நாளா அப்படியே அங்கேயே இருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இல்ல, ஜனங்களோட தப்பு என்ன இருக்கு? எல்லாம் உங்களோட தப்பு தான். ஏதாவது புதுசா செஞ்சா தானே ஜனங்க உங்களோட கடையில வந்து உங்க பொருட்களை வாங்குவாங்க. எப்பவும் அழுதுகிட்டே இருந்தா எப்படி வாழ்க்கை ஒழுங்கா நடக்கும்? குருஜி இவள சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் அங்க இருந்து போனாங்க. அப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, குருஜி சொன்னது என்னவோ சரியான விஷயம் தான். நம்ம 2 பேரோட வியாபாரத்திலையும் புதுசா எதையாவது யோசிக்கணும். அப்பதான் ஏதாவது நடக்கும். இல்லன்னா நம்ம இப்படி இருக்க வேண்டியதுதான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ நாளைக்கு எனக்கு சின்ன சின்ன பானைகளை செஞ்சு கொண்டு வா. சின்ன சின்ன பானைகளா? அதை வச்சு என்ன பண்றது? நீ அதை நாளைக்கு செஞ்சு கொண்டு வா, அப்புறம் நான் பண்றத பாரு. ராஜேஷ் அப்படி சொன்னதும் ஷாம் ராத்திரி முழுக்க தூங்காம சின்ன சின்ன மண் பானைகளை செஞ்சான். அப்புறம் தன்னோட சைக்கிள் கடையில அந்த சின்ன சின்ன பானையை கொண்டு போய் வச்சான். நான் எப்படியோ பானை செஞ்சுட்டேன். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? சரி, போய் பார்க்கலாம். ராஜேஷ் அப்படி அவனோட மனசுல என்ன யோசிச்சு வச்சிருக்கான்? ஷாம் தான் செஞ்ச சின்ன சின்ன பானைகளை எடுத்துக்கிட்டு ராஜேஷோட ஸ்வீட் கடை இருக்கிற இடத்துக்கு அவன் போனான். அட நண்பா, வந்துட்டியா? நீ இந்த பானைகளை ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கப்பா. அட ஆமாப்பா, ஆனா இதை வச்சு என்ன பண்ண போற? நீ முதல்ல இந்த ஜிலேபியை சாப்பிடு. இத நான் தான் செஞ்சேன். ஷாம் ராஜேஷோட கையில இருந்து அந்த ஜிலேபியை வாங்கிக்கிட்டான். அப்புறம் அதை அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். இந்த ஜிலேபி ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நீ இவ்வளவு நல்ல ஜிலேபி செய்வியா? இது எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட அற்புதத்தை பார்த்தல, நான் உன்கிட்ட சொன்னல. இப்ப நான் எந்த மாதிரி ஜிலேபி பண்ண போறேன்னு நீ பார்க்க தானே போற. அப்புறம் பாரு நான் பண்ணது எப்படி இருக்கு. ஆனா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. இந்த பானை அப்புறம் இந்த ஜிலேபி இதை வச்சு என்ன பண்ண போற? அந்த சமயம் பார்த்து ராஜேஷோட அப்பா ஒரு ஜிலேபி வண்டி கடை எடுத்து வந்தாரு. அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, மண் பானை ஜிலேபி கடை. இல்லப்பா, நீ எந்த மாதிரி சொன்னையோ அதையே நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்கப்பா, நான் எதிர்பார்த்த மாதிரியே இது இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இப்போ நீங்க உங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுங்க, அப்பதான் எங்க வியாபாரத்தை நாங்க நல்லா செய்ய முடியும். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. நீ பானை ஜிலேபி வியாபாரம் பண்ண நினைக்கிறல்ல? அட நான் மட்டும் இல்ல, என் கூட நீயும் இருக்க. தினமும் நீ எனக்கு பானைகளை செஞ்சு கொடுத்துட்டே இரு, அப்புறம் நான் அதுல ஜிலேபிகளை செஞ்சு விற்க ஆரம்பிப்பேன். என்ன சொல்ற? இனிமே எதுக்கு யோசிக்கணும்? கவலையே பட வேண்டாம். நம்ம இப்பவே இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு வச்சிடலாம், அப்புறம் நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, ராஜேஷும் ஷாமும் ரெண்டு பேரும் சேர்ந்து மண்பானை ஜிலேபி கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஷாம் ரொம்ப அழகான சின்ன சின்ன மண்பானைகளை பண்ணி கொண்டு வருவான். அப்புறம் ராஜேஷ் அதுல அவன் தயாரிச்ச ஜிலேபிய ஜீராவோட சேர்த்து ஜனங்களுக்கு பரிமாற ஆரம்பிச்சான். அந்த சமயம் தான் ஜில்மல் ஷாம் அப்புறம் ராஜேஷோட அந்த கடைக்கு போனா. அப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, ஐயா எனக்கு ஒரு பிளேட் ஜலேபி கொடுங்க. உங்க கடையில இருந்து ஜலேபி வாங்கி சாப்பிட்டு நான் மோட்டி होती जा रही हूं. அப்புறம் நீங்க வியாபாரம் செய்யற விதமே ரொம்ப வினோதமா இருக்கு. அட அதனால தானே நாங்க வியாபாரம் பண்றோம். எங்களோட இந்த பானை ஜிலேபியால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஜில்மல் இதே மாதிரி ராஜேஷ் அப்புறம் ஷாமோட கடைக்கு போய் ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு கத்துக்க ஆரம்பிச்சா. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஜில்மல் சொந்தமா ஒரு மண்பானை ஜிலேபி கடையை ஆரம்பிச்சா. அட வாங்க வாங்க, மண்பானை ஜிலேபி சாப்பிடுங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, மண்பானை ஜிலேபி சாப்பிடுங்க. வயிறார சாப்பிடுங்க. எதிர் கடையில இருக்கிறத விட பாதி விலையில கொடுக்கறேன். அடேங்கப்பா, நீங்க இந்த பானை ஜிலேபியை ரொம்ப சுத்தமா சூப்பரா செய்றீங்க. அப்புறம் ஜில்மல் இதே மாதிரி ஷாம் அப்புறம் ராஜேஷோட வியாபாரத்தை ரொம்பவும் கெடுத்துட்டா. ஜில்மலோட பானை ஜிலேபி கடனால ராஜேஷ் அப்புறம் ஷாமோட கஸ்டமர்ஸ் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கே இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நம்ம ஏதாவது செஞ்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். விஷயம் இதே போல போயிட்டு இருந்தது. ஷாம் அப்புறம் ராஜேஷோட வியாபாரம் மொத்தமா முடங்கி போச்சு. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் போய் நடந்த விஷயத்தை குருஜி கிட்ட சொன்னாங்க. குருஜி, இப்ப நாங்க என்ன பண்றது? அந்த பொண்ணு எல்லாத்தையும் எங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டா. இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எதுவும் ஆகல பசங்களா. போய் உங்களோட தள்ளு வண்டியை பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். குருஜி, இப்ப நாங்க விளையாடுற மூட்ல இல்ல. குருஜி, ராஜேஷ் சரியா தான் சொல்றான். இப்போ நாங்க விளையாடுற மூட்லயே இல்ல. ஒருவேளை விளையாட்டா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஷாம் அப்புறம் ராஜேஷ் ரெண்டு பேரும் அவங்களோட வண்டி கடையை நோக்கி போனாங்க. அவங்க பார்த்தாங்க, அப்ப ராஜேஷ் ஷாமோட மண்பானை ஜிலேபி கடை இப்ப மண்பானை ரபடி ஜிலேபியா மாறிடுச்சு. அத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது? நம்மளோட இந்த தள்ளுவண்டி இவ்வளவு அழகா ரொம்ப பெருசாயிடுச்சு. இத பார்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கே. ஆமா, இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா தெரியுது. ஷாம் அப்புறம் ராஜேஷோட கடை அவ்வளவு நல்லா இருந்தது. அங்க ஜனங்க கூட்டம் அலமோத ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ஜனங்க ரொம்ப ஆசையோட ரபடி ஜிலேபி खरीद कर खाने लगे. வாவ் பா வாவ், குருஜியோட ஆசீர்வாதத்தால நம்ம இவ்வளவு பெரிய பானை ரபடி ஜிலேபியோட கடையை ஆரம்பிச்சிட்டோம். எது எப்படியோ எல்லாரோட வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு குரு கண்டிப்பா தேவைதான். சரியான நேரத்துல எல்லாருக்கும் உதவி செய்வாரு. சரியா சொன்ன ராஜேஷ். இப்ப நம்ம அந்த ஜில்மில்ல ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஷாமோ ராஜேஷும் பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்ப அங்க ஜில்மில் வந்துட்டா. அப்புறம் சொன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். என் கடைக்கு வந்தவங்க எல்லாருமே கடன் தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால என்ன மன்னிச்சிடுங்க. நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை தான் உனக்கு கிடைச்சது. எங்களுக்கு இதுவே போதும் தான். அப்படின்னா நான் உங்க கடையில வேலை செய்யலாமா? நீங்க எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன். இனிமே நான் ஏமாத்தி வேலைலாம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கறோம். உங்க கூட வேலை செஞ்சா எங்களுக்கும் ஜாலியா தான் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி நடந்தது. ராஜேஷ் அப்புறம் ஷாமோட மண்பானை ஜிலேபி கடை வியாபாரம் चलने लगी. पानी में रबड़ी डालकर उसमें जलेबियां बेचकर उन्होंने अपना व्यापार बहुत अच्छा कर लिया और बहुत ही बड़ा बना लिया. பாத்தியா, நம்மளோட பசங்க எவ்வளவு பெரியவங்களாயிட்டாங்க. எல்லாம் குருஜியோட மாயை தான். எல்லாமே ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. राजेश और श्याम झिलमिल को अपने व्यापार में नौकरी देकर खुशी-खुशी रहने लगे. வினோத் ஒரு வியாபாரி. அவரு சிகப்பு மிளகாய் வியாபாரம் பண்றவரு. ஆனா அவரு ஒரு விதமான பேராசை பிடிச்ச மனுஷன். அப்புறம் எப்பவும் பேராசைப்படுறத பத்தியே அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. வினோத் தன்னோட பேக்ல நிறைய மிளகாய்களை நிறைச்சி வச்சாரு. அப்புறம் வீட்ல இருந்து மிளகாய வியாபாரம் பண்றதுக்கு புறப்பட்டு போனாரு.
முதல்ல ராமுவோட கடைக்கு தான் போய் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நான் ஒரு கடைக்கு போகவே இல்லை. வினோத் ராமுவோட கடைக்கு போனாரு. எப்படி இருக்கீங்க ராமு அண்ணன்? ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உங்களை பார்க்கவே முடியல. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே பார்த்து கொஞ்சம் மிளகாய்களையும் விற்கலான்னு நினச்சேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் இவ்வளோ நாளாக நீ எங்கே காணாமல் போயிட்ட? நீ வரதை நிறுத்தினதுக்கப்புறம் நான் வேறு வியாபாரிக்கிட்ட மிளகாய்களை வாங்க ஆரம்பிச்சிட்டேனே. இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நீங்கள் என்கிட்ட இருந்தே மிளகாய் வாங்குங்க. சொல்லுங்கள், எத்தனை கிலோ மிளகாய் வேணும்? முதல்ல எனக்கு இப்போ 3 கிலோ மட்டும் கொடு. மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அட என்ன ராமண்ணே, வெறும் 3 கிலோ மிளகாய் கேட்குறீங்க? இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கீங்க, குறைஞ்சது ஒரு 5 கிலோவாச்சும் வாங்க வேண்டாமா? இல்லை அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம். அதுவும் இல்லாமல் இப்போ மழை காலம் வேறு ஆரம்பிக்குது. மழை தண்ணி ஏதாவது பட்டுடுச்சுன்னா மிளகாய் எல்லாம் வீணாக போயிடும். வினோத் ராமுவுக்கு 3 கிலோ மிளகாவை எடை போட்டாரு. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல இருந்து அவரு 1 கிலோ மிளகாயை எடுத்துட்டாரு. இந்தாங்க அண்ணே, உங்களோட 3 கிலோ மிளகாய். ராமு கடைக்காரரை ஏமாத்தினதுக்கு அப்புறமா வினோத் இன்னொரு கடைக்காரர்கிட்ட சிகப்பு மிளகாய வியாபாரம் பண்றதுக்காக போனாரு. சிகப்பு மிளகாய் வாங்கிக்கங்க, பாருங்க சுத்தமான சிகப்பு மிளகாய் வாங்கிக்கங்க. அண்ணே, நீங்க சிகப்பு மிளகாய் எவ்வளவு விலைக்கு கொடுக்குறீங்க? 1 கிலோ 300 ரூபா தான்க்கா. விலையை கேட்டு பயப்படாதீங்க. இந்த மாதிரி மிளகாய் நீங்க மார்க்கெட்ல எங்க போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. சிகப்பு மிளகாய் விற்கிற வினோத் தான் என் பேரு. அப்படியா? நீங்க தானே அது சிகப்பு மிளகாய் வினோத்? நீங்க கொண்டு வர மிளகாய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு 2 கிலோ மிளகாய் கொடுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம், அதனால எப்படியும் மிளகாய் தேவைப்படும் சமைக்கிறதுக்கு. இப்படி சொல்லுங்க, இதுதான் சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னும் 2-3 கிலோ அதிகமா வாங்குங்க. நல்ல மிளகாய்கள், உங்களுக்கும் அது உதவியா இருக்கும். வேண்டாம் வினோத் அண்ணன், எனக்கு 2 கிலோ மிளகாய் கொடுத்தா போதும். நீங்க 2 கிலோவை எடை போடுங்க. என்னென்ன இது? நீங்க எடை போடாமலே இது எப்படி தெரியும் இது 2 கிலோவா இல்ல எவ்வளோன்னு? நான் ஒன்றும் இப்போ இருக்கிற புது வியாபாரி இல்லைக்கா. ரொம்ப வருஷங்களா இந்த வியாபாரத்திலேயே இருக்கேன். தராசில் இருக்கிற முள்ளு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக அசையலாம். ஆனால் என்னோட கையில் இருக்கிற தராசு எப்பவும் தப்பானதே கிடையாது. அந்த அம்மாவுக்கு இந்த மிளகாய் 2 கிலோவை விட ரொம்ப கம்மியா தெரிஞ்சது. சரி, நீங்க சொல்றீங்கன்னா இந்த மிளகாய் 2 கிலோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இங்கிருந்து மிளகாயை வாங்கிக்கிட்டு காய்கறி கடைக்காரர்கிட்ட போனாங்க. அந்த மிளகாயை அவர்கிட்ட எடை போட சொல்லி சொன்னாங்க. அண்ணா, இந்த மிளகாயை கொஞ்சம் எடை போட்டு தரீங்களா? காய்கறிக்காரரும் தன்னோட எடையில மிளகாயை எடை போட்டாரு. இந்த மிளகாய் 1 கிலோக்கும் கம்மியாக தான் இருக்கு, பாருங்க. அப்படின்னா அந்த மிளகாய் வியாபாரி என்ன நல்லா ஏமாத்திருக்கானா? கடவுளேன்னு இந்த மிளகாயே அவனுக்கு பிரச்சனையா வரணும். அவன் அவனுடைய மிளகானால பயங்கரமா அவஸ்தைப்படணும். அப்பதான் அவனோட பேராசை அவனை விட்டு போகும். மறுபக்கம் வினோத் தன்னோட பேராசனால மக்களை முட்டாளாக்கி அதிகமான மிளகான்னு சொல்லி குறைவான மிளகாயை கொடுத்தான். அதனால எல்லாரும் ரொம்ப நொந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் வினோத சபிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவனோட மிளகா அவனுக்கே பிரச்சனையா முடியணும்னு. இன்னைக்கு நமக்கு நல்லாவே வருமானம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை என்கிட்ட இன்னும் அதிகமாக மிளகாய் இருந்திருந்தா நான் இன்னும் நிறைய பேருக்கு அந்த மிளகாய்களை விற்று இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பேன். வினோத் கொண்டு போன மிளகாய் எல்லாத்தையும் வித்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. அப்புறம் சோர்ந்து போன காரணத்தினால அவரு தன்னோட பொண்ணு கிட்ட குடிக்க தண்ணி கேட்டாரு. இங்க பாருமா, எனக்கு குடிக்க 1 கிளாஸ் ஐஸ் வாட்டர் கொண்டு வா. வினோதோட பொண்ணு அவருக்காக தண்ணி கொண்டு வந்தா. அவரு அந்த தண்ணிய குடிச்ச போது அவருக்கு அந்த தண்ணி ரொம்பவே காரமா தெரிஞ்சது. நான் உன்கிட்ட ஐஸ் வாட்டர் தானே கொண்டு வர சொன்னேன், நீ எதுக்காக இப்படி மிளகாய் தண்ணியை கொண்டு வந்த? அப்பா, நான் பக்கெட்ல இருந்து தான் தண்ணியை எடுத்துட்டு வந்தேன். அதுல எப்படி மிளகாய் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் ஒரு மிளகாய் வியாபாரி இருக்கேன். அப்போ மிளகாய் எங்கேயாவது விழுந்து கிடக்கும்ல, கிளாஸை ஒழுங்காக கழுவி கொண்டு வரணும். என்னோட மொத்த வாயும் எரியுது. வினோத் கிச்சனுக்கு போய் அந்த தண்ணியை கீழே ஊத்தினாரு. அப்புறம் அந்த கிளாஸை நல்லா கழுவிட்டு மறுபடியும் பக்கெட்ல இருந்து தண்ணியை எடுத்தாரு. ஆனா வினோத் அந்த தண்ணியை குடிக்கும்போது தண்ணி அவர் வாய்க்குள்ள போனதுமே அவரோட வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. அட, இங்கே என்ன நடக்குது? இப்போதானே நான் கிளாஸை நல்லாவே கழுவுனேன். இந்த மிளகாய் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு?
வினோத் தண்ணிய குடிக்காமலேயே நாக்குல எரிச்சல் தாங்க முடியாம தன்னோட அறைக்கு தூங்கறதுக்காக போனாரு. அவர் ரூம்குள்ள போய் தன்னோட படுக்கையில போய் படுத்தாரு. ஆனா கொஞ்ச நேரம் படுத்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. எதுக்கு என்னோட முதுகு இப்படி எரியுது? ஒருவேளை பெட்டு மேல மிளகா பட்டிருக்குமோ? அது எதையும் பார்க்காம நான் படுத்துட்டேன் போல இருக்கு. வினோத் எழுந்தாரு. தன்னோட படுக்கைய நல்லா சுத்தம் பண்ணி போட்டாரு. அப்புறம் அவரோட பெட் மேல ஒரு புது பெட்ஷீட்டை விரிச்சாரு. இப்ப நம்ம புது பெட்ஷீட்டும் போட்டுட்டோம், இனிமே எரியாதுன்னு தான் தோணுது. வினோத் அந்த பெட் மேல படுத்த உடனே அவர் உடம்பு முழுக்க பயங்கரமா எரிய ஆரம்பிச்சது. அவர் மறுபடியும் எழுந்து நின்னாரு. தன்னோட முதுகுல அவரே சொரிஞ்சுக்கிட்டாரு. இங்க என்ன நடக்குது? என்னோட மொத்த உடம்பும் இப்படி எரியுதே. இவ்ளோ மிளகா எங்க திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் அவர் பார்த்தாரு, மாடியில இருந்து அவர் மேல நிறைய மிளகாயா கொட்டுச்சு. இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு மொத்த வீடும் இப்படி மிளகாயால நிறைஞ்சிருக்கு. என்னோட வீட்டுக்கு யாரோ சாபம் கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு. இத பத்தி போய் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வினோத் இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கோவிலுக்கு போனாரு. அப்புறம் பூசாரி கிட்ட இந்த விஷயமா கேட்டாரு. பூசாரி ஐயா, என்னோட வீடு மொத்தம் மிளகாய்களா நிறைஞ்சிருக்கு. அப்புறம் நான் எங்க போனாலும் அங்க மிளகாய்களா வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு இந்த சாபம் எப்படி வந்துச்சு? இங்க பாருப்பா, நான் ஒன்றும் மந்திரவாதி எல்லாம் கிடையாது. உனக்கு எப்படி இந்த சாபம் வந்துச்சுன்னு என்னாலெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஆனா கண்டிப்பா நீ யாருக்கோ ஏதோ ஒரு தப்பை பண்ணியிருப்பேன்னு தோணுது. அதனால தான் உனக்கு இந்த தண்டனை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு மிளகா வியாபாரி. நான் எதுக்காக மற்றவங்களை ஏமாத்த போறேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீ யாருக்காவது இந்த மாதிரி பண்ணியான்னு யோசிச்சு பாரு. அதிக மிளகான்னு சொல்லிட்டு குறைஞ்ச மிளகா கொடுத்தியா? பூசாரி ஐயாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது வினோத் தன்னோட தொழில யாரையோ எங்கேயோ ஏமாத்தி இருக்காருன்னு. பூசாரி அவர்கிட்ட எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாரு. அவரால ஜனங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை உடனே ஈடு கட்டணும்னு சொல்லி அனுப்பினாரு. இங்க பாருப்பா, உனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். உன்னோட பேராசை காரணத்தால நீ யாரெல்லாம் ஏமாத்தினு உனக்கு தெரியும். போய் அந்த விஷயங்களை சரி பண்ணு. அப்போ ஒருவேளை இந்த சாபம் உன்னை விட்டு போகலாம். பூசாரி ஐயா சொன்னதை வினோத் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கோவிலை விட்டு வெளியே வந்தாரு. அப்புறம் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட பையில மிளகாய போட்டு நிறைச்சாரு. அப்புறம் அவரு யாரெல்லாம் ஏமாத்தினாரோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு சரியா சேர வேண்டிய மிளகாய கொடுத்தாரு. இந்தாங்க ராமு அண்ணன், மிளகாய் எடுத்துக்கங்க. நான் நிறைய தடவை உங்ககிட்ட முழு பணத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கம்மி மிளகாய் தான் கொடுத்தேன். வினோத் ராமுவுக்கு அந்த மிளகாய கொடுத்ததுக்கு அப்புறமா வினோத் அந்த லேடிய தேடி போனாரு. அந்த பெண்ணுக்கு 2 கிலோவுக்கு பதிலா 1 கிலோவை விட ரொம்ப குறைவான மிளகாய கொடுத்தாரு. அவரு மார்க்கெட்டை நோக்கி போனாரு. அப்பதான் அந்த லேடி ஒரு பழக்கடையில நிக்கிறத அவரு பார்த்தாரு. வினோத் அந்த பெண்ணை கூப்பிட்டாரு. இங்க பாருங்கக்கா, இங்க பாருங்க, கேளுங்க. நான் தான் அந்த சிகப்பு மிளகா வினோத். உங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக உங்களுக்கு மிளகா வித்துட்டு போனேன்ல. உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஏமாத்துக்கார ஒரு பேராசை பிடிச்சவனை எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? எனக்கும் தெரியும்க்கா, நான் உங்களை நல்லாவே ஏமாத்திட்டேன். ஆனா இன்னைக்கு என்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். இந்தாங்க, இந்த மிளகா எடுத்துக்கங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு குறைஞ்ச மிளகா கொடுத்துட்டேன்ல. வினோத் அந்த பெண்ணு கிட்ட மிளகாய் எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஏற்பட்ட எரிச்சல் குறைய ஆரம்பிச்சது. பூசாரி ஐயா சொன்னது சரிதான். என்னோட தப்பை நானே போய் திருத்திக்கிட்டாதான் என்னால இந்த சாபத்துல இருந்து முழுசா வெளியே வர முடியும். இப்ப அவரு பேராசைப்படுறத மொத்தமா விட்டு தொலைச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அவர் தன்னோட பொண்ணுகிட்டயும் போய் சொன்னாரு. அப்புறம் தன்னோட மகளையும் பேராசை இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. டோல்பூர்ன்ற கிராமத்துல ஒரு அம்மா வசிச்சுட்டு வந்தாங்க. அவங்க மிகவும் அன்பானவங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி செய்வாங்க. ஏழை பணக்காரங்க அப்படின்ற பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மா அந்த ஊர் தலைவர் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க. ஏன்னா அந்த ஊர் தலைவர் எல்லா குப்பைகளையும் அந்த அம்மாவோட வீட்டு வாசல்ல போட்டுருவாரு. அட கடவுளே, இப்பயோ இந்த ஆளு எல்லா குப்பையையும் என் வாசல்லையே போடுறானே. இந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில போடுங்கன்னு அவனுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? எதையுமே கேட்க மாட்டானே. நாளைக்கு வரட்டும், இனியாச்சு இந்த குப்பையை எங்க போடாதன்னு சொல்லுவோம். அப்பயாவது திருந்துறானான்னு பாப்போம். அந்த வயதான அம்மா ஊர் தலைவர் போட்ட எல்லா குப்பைகளையும் தானே குப்பை தொட்டியில போடுறாங்க. குப்பை தொட்டி இங்க பக்கத்துல தானே இருக்கு. இதுல குப்பைகளை போட்டா என்ன?
ஆனா இவனுக்கு இந்த வயசான பாட்டியை தொந்தரவு பண்றதுல எவ்வளவு இஷ்டம். அப்படி என்னதான் அவனுக்கு விருப்பமோ. நாளைக்கு வரட்டும், நாளைக்கு அது அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோம். அடுத்த நாள் அந்த வயதான அம்மா அவங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் அவங்க வீட்டை நோக்கி வரத அந்த அம்மா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அந்த ஊர் தலைவரோட கையில குப்பைகள் இருக்கிறத பார்த்த அந்த அம்மா அவங்க பண்ணிட்டு இருக்க எல்லா வேலையும் விட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? நீ செய்யறது தப்புன்னு இன்னைக்கு உனக்கு புரிய வைக்கிறேன். ஊர் தலைவர் தான் கொண்டு வந்த குப்பைகளை அந்த அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிட்டாரு. நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. நீ நல்ல காரியம் பண்ற. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்? காலங்காத்தாலேயே என்ன இவ்ளோ புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த வயசான அம்மாவை தொந்தரவு பண்றது மூலமா உனக்கு என்னப்பா அப்படி பெரிய சந்தோஷம் கிடைக்குது? இது உனக்கு நியாயமா? ஏன் எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடியே போடுற? நான் தினமும் காலையில வேலைக்கு போகும்போது என் மனைவி குப்பை கவரை கொடுப்பா. அதை குப்பை தொட்டியில போட சொல்வா. அது என்னன்னா, நான் வர வழியில குப்பை தொட்டியே இல்லை. அதனால தான் நான் குப்பையை இங்க கொண்டு வந்து போடுறேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. உன் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி வேற எங்கேயாவது போடுப்பா. என் வீட்டு முன்னாடி போடாத. இதையெல்லாம் நான் வேணும்னு ஒன்றும் பண்ணல. எனக்கு வேலைக்கு போக வேண்டி இருக்கும். அதனால நான் வேக வேகமா நடந்து வந்து இங்க குப்பையை போட்டுருவேன். உனக்கு செய்யறதுக்கு நிறையா வேலை இருக்கும். உனக்கு வயசு கம்மி தானே. குப்பை தொட்டி அங்கே பக்கத்தில் தானே இருக்கு. அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது போடுப்பா. தயவு செஞ்சு என் வீட்டு முன்னாடி போடாதப்பா. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுப்பா. என்னோட வேலைகளே என்னால் பார்க்க முடியலை. என் உடம்பு இதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குதுப்பா. தினமும் இப்படி என் வீட்டு வாசல் முன்னாடியே குப்பைகளை போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? போதும் போதும், இன்னும் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருப்ப. நாளையில இருந்து உன் வீட்டு முன்னாடி குப்பை போடல. நான் என்னவோ உங்ககிட்ட கடன் வாங்கி இருக்கிற மாதிரி அப்பத்திலிருந்து பேசிக்கிட்டே இருக்க. நான் ஒன்றும் ஊரை விட்டு போறதில்ல. அந்த வயசான அம்மா சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஊர் தலைவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த வயசான அம்மா மறுபடியும் எல்லா குப்பைகளையும் குப்பை தொட்டியில போடுறாங்க. அதே சமயம் அவங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. பிச்சை போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க. வயசான அம்மா வீட்டை நோக்கி வர்றப்ப வெளிய பிச்சைக்காரர் வர்றத பாக்குறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் இவங்களுக்குன்னு சமைச்சு வச்ச எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்கறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ரொம்ப நாளா நான் எதையுமே சாப்பிடாம இருந்தேன். இன்னைக்கு வயிறு முழுக்க சாப்பிட்டுருக்கேன். அத வாங்கிட்டு பிச்சைக்காரர் கிளம்பிடுறாரு. இன்னைக்கு நான் வெறும் வயிற்றோட தான் இருக்கணும் போல. பரவாயில்ல, அந்த பிச்சைக்காரனாவது சாப்பிட்டு போட்டோம். இல்லைன்னா அவன் பட்டினியா தானே கிடப்பான். ஒரு நாள் தானே, நம்ம பேசாம இருப்போம். நான் அது வீட்டில் தானே இருக்கேன். அவன் நாளெல்லாம் ஊர் ஊரா சுத்துறான். அவனுக்கு தான் பசி நிறைய இருக்கும். அவனை அது சாப்பிடட்டும். வயதான அம்மா வழக்கம் போல எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் வயிற்றுல வேலைகளை செஞ்சுட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு நாம் ஏதாவது ஒரு உணவு செஞ்சாகணும். இல்லைனா வெறும் வயிற்றுல பட்டினியாக கிடக்கிற நிலைமை தான் வரும். அந்த வயதான அம்மா தன்னோட வீடு முழுவதும் தேடுறாங்க. பெரிய தேடுதலுக்கு அப்புறமா ஒரு துணியில கட்டப்பட்ட மாவு மூட்டை ஒண்ணு கிடைக்குது. அப்பா, இதுவாது எனக்கு கிடைச்சதே. இதை வச்சு ஏதாவது ரொட்டி பண்ணி சாப்பிடலாம். அந்த மாவுல ரொட்டி பண்ணி அதை தொடர்ந்து சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. அவங்க அத பசியோட சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கண்ணுக்குட்டி வந்து அவங்கள கூப்பிடுது. அந்த கண்ணுக்குட்டி சத்தத்தை கேட்டு அந்த வயதான அம்மா வெளியே வராங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அந்த கண்ணுக்குட்டி வேகமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. அடடா, இந்த கண்ணுக்குட்டி இப்படி கத்துதே. இதுக்கு எவ்வளோ பசி இருக்குமோ தெரியலையே. இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே. சரி, நாம செஞ்ச ரொட்டியாவது கொடுக்கலாம். வயசான அம்மா வீட்டுக்குள்ள போய் தான் சுட்டு வச்சிருந்த ரொட்டிகளை எடுத்துட்டு வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கறாங்க. இந்தா தாயே, என்கிட்ட இந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கு.
உனக்கு கொடுக்கறதுக்கு இலை தலை காயெல்லாம் இல்லை. என்னால முடிஞ்ச இந்த ரொட்டியை நீ சாப்பிடுமா. இதை சாப்பிட்டாச்சும் உன் பசியை நீ போக்கிக்கோ. அந்த கண்ணுக்குட்டிக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வழி அனுப்பி வச்சாங்க. நீ கிளம்புமா தாயே. என்கிட்ட இருந்த ரொட்டியெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் போய் உள்ள தூங்குறேன். நீ கிளம்புமா. அந்த வயதான அம்மா தூங்க போறாங்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாதனால அவங்களுக்கு தூக்கம் சுத்தமா வரல. இன்னைக்கு காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஆனாலும் அந்த பிச்சைக்காரனுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் சாப்பாடு கொடுத்தது எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. இரவு முடிஞ்சு காலை நல்லபடியா தொடங்குது. வழக்கம் போல அந்த ஊர் தலைவர் குப்பைகளை எடுத்துக்கிட்டு அந்த வயதான அம்மா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு முன்னாடி அந்த வயதான அம்மா இல்லாததால அந்த குப்பைகளை அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த அந்த அம்மா வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பைகள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த தம்பிக்கு எத்தனை தடவை சொன்னாலும் சொல்றதையே கேட்க மாட்டான். நான் சாகுற வரை என்னை இப்படிதான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் போல. அந்த அம்மா அந்த குப்பைகளை எடுத்து வழக்கம் போல குப்பை தொட்டில போட்டுறாங்க. அந்த ஊர் தலைவர் தன்னோட ஃபேக்டரிக்கு போறாரு. அங்க வேலைகள் எதுவுமே ஒழுங்கா நடக்காததை பார்த்து ரொம்பவே கோவமாகறாரு. நான் ஏற்கனவே இவங்களால கஷ்டத்துல இருக்கேன். ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா நானும் என் மனைவியும் நடுத்தெருவுக்கு வந்து நிக்க வேண்டியதுதான். ஊர் தலைவர் அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கோவத்துல இருக்கனால ரோட்ல வர எதையுமே கவனிக்காம போய்கிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரு திட்டத்தை போட்டே ஆகணும். ஊர் தலைவர் அவர் ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தனால அங்க வந்த கார் மூலியமா அடிபட்டு விபத்துக்கு உள்ளாயிடுறாரு. இந்த விபத்துனால அந்த ஊர் தலைவரோட கண்லையும் தலையிலையும் பயங்கரமா காயமாயிடுது. அவரோட கண்கள்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதனால அவருக்கு பார்வை கிடைக்குமா அப்படிங்கறதே சந்தேகம்தான். அப்படி சொல்லாதீங்க மேடம். நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் மேடம். என் கண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? கேளுங்க, இத நான் எனக்காக சொல்லல. உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பலமுறை பார்த்தனால தான் சொல்றேன். வாங்க